திருச்செந்தூர் அமளிநகர் கமலா கார்டனில் அரசு தொழில் பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவிலிருந்து 38 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 8500 ரொக்கப்பணத்தை திருடி சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செந்தூரில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். திருச்செந்தூர் அமளிநகர் கமலா கார்டனில் அரசு தொழில் பயிற்சி பள்ளியின் ஆசிரியர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவிலிருந்து 38 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 8500 ரொக்கப்பணத்தை திருடி சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் கமலா கார்டனை சேர்ந்தவர் மணிகண்டன் ஐடிஐயில் பயிற்றுனராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி சத்யபாமா. இவர்களுக்கு கையில் முத்ரா என்ற பெண் குழந்தை உள்ளது. மணிகண்டன் தனது குடும்பத்துடன் நேற்று முன்தினம் காலையில் திருநெல்வேலியில் நடந்த கோயில் கொடை விழாவிற்கு சென்றுவிட்டு நேற்று மதியம் வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் உள்பக்க கதவு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது மர்ம ஆசாமிகள் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து உள்ளே நுழைந்து வீட்டின் முகப்பு கதவு உடைத்து டிராயரிலிருந்த பீரோ சாவி எடுத்து திறந்து அதிலிருந்த 38 பவுன் தங்க நகைகள் ரூபாய் 8500 ரொக்க பணத்தை திருடி சென்றது தெரிய வந்தது. மேலும் மர்ம ஆசாமிகள் பின்பக்க கதவை திறந்து சுவர் ஏறி குதித்து தப்பி சென்றது தெரிய வந்தது. இது குறித்து மணிகண்டன் திருச்செந்தூர் கோவில் போலீசில் புகார் செய்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் போலீஸ் டிஎஸ்பி வசந்தராஜ், இன்ஸ்பெக்டர் ராமேஸ்வரி ஆகியோர் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இல்லாததால் அந்த பகுதியில் பக்கத்து வீடுகளில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருட்டு போன நகைகளின் மதிப்பு ரூபாய் 16 லட்சம் ஆகும். திருச்செந்தூர் பகுதியில் அண்மை காலத்தில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடந்து வருகிறது. அண்மையில் திருச்செந்தூர் சிவந்தி நகரைச் சேர்ந்த சதீஷ் என்பவரது வீட்டில் நைட்டி மற்றும் முகமூடி அணிந்து உள்ளே சென்று 21 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் நகர பகுதியான கமலா கார்டனில் உள்ள வீட்டில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. அடுத்தடுத்து சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருச்செந்தூர் பகுதியில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடப்பதால் போலீசாருக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு சம்பவங்களில் மர்ம ஆசாமிகளை கண்டறிய வீடுகள் மற்றும் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என போலீஸ் டிஎஸ்பி வசந்தராஜ் கூறினார். திருச்செந்தூரில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். தமிழகத்தில் வெயில் வாட்டியெடுக்கும் சூழ்நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வெயிலின் தாக்கத்தால் அச்சமடைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுக சார்பாக தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கழக துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் ஆலோசனைப்படி திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு கடும் கோடை வெப்பத்தில் மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோடைகால தண்ணீர் மோர்பந்தல் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் செங்குலி ரமேஷ், நகரச் செயலாளர் வால் சுடலை மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வார்டு செயலாளர்கள், ஒன்றிய பேரூர் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி வஉசி துறைமுக ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைய கோரிக்கை. தூத்துக்குடியில் உள்ள INTUC அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் அவர்கள் கூறியது, தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் தற்போது 200 பேர் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் பணியாற்றிய தொழிலாளர்கள் அனைவரும் ஒரே கிரேடில் பணியாற்றினர். ஆனால் தற்போது அதே தொழிலாளர்களுக்கு 4 விதமான கிரேடு முறை கொண்டு வரப்பட்டதால் ஊதிய முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல முறை துறைமுக ஆணைய தலைவரிடம் முறையிட்டும் எந்த பலனும் இல்லை. இந்த விவகாரத்தில் கடந்த 2011 இருந்து 2023 வரை ஊழியர்களுக்கு முறையான ஊதிய உயர்வு அளிக்கப்படவில்லை. ஆனால் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது போன்று பல கோடி ஊழல் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் மூலம் துறைமுக ஆணையத்திடம் முறையிட்ட போது இதற்காக தனி கமிட்டி அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஊதியம் சரியாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து விசாரணை தூத்துக்குடி வட்டார தொழிலாளர் ஆணையம் மூலம் நடைபெற்று வருகிறது. அதில் உரிய முடிவு எட்டப்படாவிட்டால் சட்டப்பூர்வமாக அணுகுவோம். எனவே கிரேடு முறைகளை கைவிட்டு ஒரே கிரேடு முறையை அமல்படுத்தி ஊதிய முரண்பாடுகளை களைய துறைமுக ஆணையம் முன்வர வேண்டும் என்றார்கள். தூத்துக்குடி கோயமுத்தூர் ரயில் சேவைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று எம்பவர் இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடி கோயமுத்தூர் ரயில் சேவைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று எம்பவர் இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக எம்பவர் இந்தியா கௌரவ செயலாளர் சங்கர் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு அனுப்பியுள்ள மனுவில், எம்பவர் இந்தியா என்பது கடந்த 33 ஆண்டுகளாக அடித்தட்டு சமூகங்களில் பணியாற்றும் பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்பாகும். UNECO SOC உடன் சிறப்பு அந்தஸ்தும் உள்ளது. தூத்துக்குடி ரயில் பயணிகளுக்காக பின்வரும் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட தூத்துக்குடி கோயம்புத்தூர் ரயில் சேவைகளை மீண்டும் தொடங்க வேண்டும். தூத்துக்குடி சென்னை வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்க வேண்டும். ஏற்கனவே ரயில்வே வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தூத்துக்குடி மேட்டுப்பாளையம், தூத்துக்குடி பாலருவி மற்றும் தூத்துக்குடி பாலக்காடு ஆகிய ரயில் சேவைகளை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று 29/4/24 முதல் 1/5/2024 வரை கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 29/4/2024 முதல் 3/5/2024 வரை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். 2/5/2024 முதல் 3/5/2024 வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 to 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.